இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 18 நாட்களானது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டங்களில் என்னதொரு விஷயங்களில் முக்கியமாக செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடு பலன்கள் அப்படிங்கிறது நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. முக்கியமான ஒரு விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க, ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 100 ரூபாய்க்கு தெளிவாகவும் இறக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம்னால தெரிஞ்சுப்போம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு 3 முறை பதிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் வேண்டுதலாக நினைச்சிங்களோ அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஓகே, இந்த 18 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 18 நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 18 நாட்களானது உங்களுக்கு மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடுங்க. மேலும் இந்த ஒரு 18 நாட்களில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல பெரியதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத பெறுவீங்க. அதே போல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திடீரென்று பல பெரியதொரு பொறுப்புகளை சுமக்க வேண்டியது இருக்கும். மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் மற்றும் இலக்குகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் போதாமல் அப்படிங்கிறது போகலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்களானது பிற்பகுதியில் முதல் பாதியை விட சில விஷயங்களில் நன்மை தரக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கக்கூடுங்க. அதே போல் இந்ததொரு நேரத்தில் உங்களுடைய பணம் மற்றும் நிதி நிலைமை அப்படிங்கிறது மிக நன்றாகவே இருக்கக்கூடும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் அதை பற்றி பயந்துக்க வேணாம். மேலும் மாதம் முழுவதுமே பணம் சார்ந்த ஒரு விஷயங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை தொடர்பான பொறுப்புகளில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திலையும் சிறந்ததொரு முறையில் கவனித்துக் கொள்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்கள் இந்த ஒரு 18 நாட்கள் அப்படிங்கிறது தரப்போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்தோட நடுப்பகுதியில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுங்க. மேலும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் ஒரு அமைதியாக இருக்கும் வரை உறவுகளில் பெரியதொரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாதுங்க. நீங்கள் விரும்பிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையலாங்க. மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவில் தீவிரம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே போல் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு 18 நாட்கள் அப்படிங்கிறது வேலை மற்றும் தொழில் வியாபாரம் இந்த மூன்றுமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 18 நாட்கள் அப்படிங்கிறது தொடக்கத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் தீவிரமான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்ய முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஒரு முயற்சியில் கூட சாதகமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் மாத இறுதியில் உங்களுக்கு முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க.
மேலும் மிதுன ராசிக்காரர்கள் மாதத்துடைய நடுப்பகுதியில் சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை பின்பற்ற கூடவே கூடாது. ஆனால் உங்களுக்கு யோசனை வரும், நேரடியாக போயிட்டு பண்ணுவதற்கு குறுக்கு வழியில் பண்ணோம்னா சீக்கிரமாக அந்த ஒரு முயற்சி வந்துட்டு சாதகமான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கு வழியில் வந்துட்டு யோசிப்பீங்க. ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு பாதகத்தை மட்டும் தான் ஏற்படுத்தும். அதனால் குறுக்கு வழி எதுவுமே பண்ணாதீங்க. நேரடியான ஒரு வழியில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்யுங்க. அதே போல் வேலையில் இருப்பவங்களுக்கு தங்களுடைய பணியிடத்தில் கவனமாக வேலைகளை கவனிக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் தவறுதலாக உங்களுடைய வேலை மற்றவர்களுக்கு விட்டு விடாதீங்க. உங்களால் முடிந்தவரை அந்த வேலையை நீங்களே செய்ய முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையற்ற ஒரு பிரச்சனைகளையோ அவமானங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை நீங்கள் மட்டும் செய்யுங்க. யாரையும் நம்பி நீங்கள் எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் போகட்டும், இல்லை க்ளோஸாக பேசினாலும் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை அவங்கள செய்ய சொல்லாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விதமான சிரமத்தில் நீங்கள் மாட்டிப்பீங்க. மேலும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்தோட 2வது பாதியில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம். இந்த ஒரு நேரத்தில் சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களோட வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாங்க. இதனால் நீங்கள் முக்கியமாக மற்றவங்களோட பேசும்போது நீங்கள் எப்போதுமே ஜாலியாக பேசுவீங்க. அதே ஒரு மூடில் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் அப்படி பேசும்போது உங்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மற்றவங்க வந்துட்டு வேறு விதமான ஒரு புரிதல் அப்படிங்கிறதுல புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு ஜாலியாக பேசினா கூட அவங்களோட அந்த புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும். அதனால் பேச்சில் நீங்கள் முழு கவனம் அப்படிங்கிறது செலுத்திக்கோங்க. அதே போல் இந்த பணம் விஷயம் வந்துட்டு உங்களுக்கு இந்த துறை காலகட்டத்தில் அதிக அளவில் கண்டிப்பாக கிடைக்கும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துறை காலகட்டத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அதே போல் ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தொழில் ஸ்தானாதிபதி குருவும் லாபாதிபதி செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய தொழில் மாற்றம், வீடு மாற்றம், நாடு மாற்றம் போன்றவை நிகழ வாய்ப்புகள் இருக்குது. சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடும். அதாவது அதிக அளவில் காணப்படும். மேலும் வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனத்தோடு செயல்பட அப்படிங்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்த நிலையாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரிய பகவான். மேலும் இந்த ஒரு பகை கிரகங்களுடைய பார்வை என்பது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதில் திருப்தி அப்படிங்கிறது இருக்காதுங்க. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய எடுத்த முயற்சிகளில் தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மனக்கசப்பு தரக்கூடிய சம்பவங்கள் என்பது ஏற்படும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தில் நிர்பந்தம் என்பது அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாதீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிர பகவான் அங்கு நீச்சம் பெறுகின்றாருங்க. இதனால் இவர் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க சுக்கிர பகவான். மேலும் சுக்கிரன் நீசம் பிறகையில் பூர்வ புண்ணிய பலனான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அப்படிங்கிறத தள்ளி கொடுப்பாரு. பிள்ளைகளால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் எந்ததொரு முயற்சி செய்தாலுமே அதில் இடையூறுகள் என்பது வந்து கொண்டே இருக்குங்க. கடமையை சரிவர செய்ய இயலாது. தாழ்வு மனப்பான்மையால் நொறுங்குவீங்க. மேலும் உத்தியோகத்தில் மேல அதிகாரிகளோட அடிக்கடி மோதல்கள் என்பது போக்கு காணப்படும். சக பணியாளர்களுடைய அனுசரணையான நடந்து கொள்வது என்பது நல்லது. முன்கோபத்தின் காரணமாக உங்களுடைய முன்னேற்றம் என்பது பாதிக்கப்படுங்க. அதே நேரத்தில் புதியதொரு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு. ஊர் மாற்றம் உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்வு என்பது அதிகரிக்கும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி அன்று மிதுனம் ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்திருக்காரு. இதனால் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான். மேலும் அவர் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, மேலும் இறந்ததொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் பெற முடியுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது படிப்படியாக மாறும். தொழில் புரிபவர்களுக்கு புதியதொரு பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீங்க. அதே போல் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் செல்கின்றார். இதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது எதை எந்ததொரு நேரம் செய்ய நினைத்தாலுமே செய்து முடிக்க முடியுங்க. வருமானம் என்பது திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குங்க.
அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வண்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்கள் செப்டம்பர் 6 மற்றும் 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. நண்பர்களின் இந்த ஒரு பதிவுகளில் மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 18 நாட்களுடைய பேர்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.